نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم صلاة تنجينا بها من أهوال الآفات. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم إلى آخر الحديث. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் ஒரு இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஒரு இஸ்லாமிய புது வருடத்தை முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒரு இஸ்லாமிய புது வருடத்தை கடத்திட்டு இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளே நுழைய போகிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் ஆகப்பெரிய ஒரு நியாமத் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்: வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸுஹா. ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீங்கள் என்று சொன்னால் லா தஹ்ஸுஹா, அதை யாருமே கணக்கிட்டு முடிக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான நியாமத்துகளை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அதிலும் மிக விசேஷமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்: என்னுடைய நியாமத்துகளை, என்னுடைய புகழை நீங்கள் சொல்லி முடிக்கணும் என்று சொன்னால், நான் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள், என்னுடைய புகழை பற்றி நீங்களெல்லாம் சொல்லி முடிக்கணும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய கடலுடைய தண்ணீருக்கு தானே, கடல் தண்ணீர் முழுக்க பேனா எழுதுகிற மையாவாகவும் எழுதக்கூடிய மையாவாக முழு கடலுடைய நீரும் மாற்றப்பட்டு, அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடிகளுடைய அதெல்லாத்தையும் ஒரு பேனாவாக குச்சிகளாக ஆக்கி நீங்கள் என்னுடைய நியாமத்தை, நான் தந்திரிக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எழுத போனீங்கன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களால் எழுதி முடிக்க முடியாது. எந்த அளவுண்டா சபாத்து அபுஹரின், 7 கடல்கள் இருக்கக்கூடிய 7 கடலுடைய தண்ணீராலும் நீங்கள் எழுதி முடிக்க போனாலும் நான் தந்த நியாமத்துகளை உங்களால் எழுதி முடிக்க முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிகமான நியாமத்துகள் செஞ்சிருக்கிறான். அதிகமான அருட்கொடைகளை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அருள்கொடைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்க போனாலும் எங்களால் கணக்கிட்டு முடிக்க முடியாது. எந்த அளவு சொல்லப்படுதுன்னு சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்: அஃபலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் பார்க்கக்கூடாதா? உங்களுக்குள்ள என்னையை நான் பார்க்கக்கூடாதா? உங்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கக்கூடாதா என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி என்று சொன்னால், எங்களோட உடம்புக்குள்ள ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கூடிய நியாமத்துகளை நாங்கள் சிந்திச்சு பார்த்தா அதை நாங்கள் கணக்கிட்டு முடிக்க முடியாது. உதாரணமாக ஒரு கண்ணுடைய பார்வை, ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கக்கூடிய இந்த கண்ணுடைய பார்வையை மட்டும் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தா அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ நரம்புகள், சின்னோரு இவ்வளோண்டு கண்ணுடைய கண் எங்கட இந்த கண்ணுக்குள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 400க்கும் மேற்பட்ட நரம்புகளை வச்சிருக்கிறான்.
சின்னொரு கண் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு சின்னொரு கண், அதுக்குள்ள 400க்கும் மேற்பட்ட நரம்புகளை வச்சிருக்கிறான். முழு உலகத்திலேயும் கூட எல்லா விஞ்ஞானிமார்களும், உலகத்திலேயும் கூட எல்லா சயின்டிஸ்ட்மார்களும், முழு உலகத்திலேயும் எல்லா டாக்டர்ஸ்மார்களாலும் சேர்ந்து ஒரு கண்ணொண்டு உருவாக்க சொன்னா உருவாக்க இயலுமா? ரப்புல் ஆலமீன் படைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கண்ணை, ஒரே ஒரு கண் முழு உலகம் சேர்ந்தாலும் அதே போல ஒரு கண்ணை படைக்கிறது யாராலுமே முடியாது. அப்படி படைச்சாலும் கூட அதில் எவ்வளோ மாற்றங்கள். சாதாரணமாக நம்ம ஒரு ஃபோனில் இருக்கிற கேமரா பார்க்குறோம், அந்த கேமராவில் இத்தனை மெகா ஃபிக்சட் கேமரா நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருந்தாலும் அது நேச்சுரலாக காட்டுவது ரொம்ப குறவு. நான் கண்ணால் பார்க்கறது போல இருக்கிறது ரொம்ப குறவு. அப்படியாக அமைஞ்சாலும் கூட அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு ஃபோட்டோ 60 வருஷத்துக்கு அதே மாதிரி இருக்குமா? நாங்கள் சின்ன வயசில் பிடிச்ச ஒரு படத்தை எடுத்து பாருங்கள், பழசாவி அது மங்கி போய் கலரும் தெரியாத அளவில் போயிடும். ஆனால் எங்களோட கண்ணில் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தரை பார்த்துருப்போம். அவருடைய உருவம், அவர் எப்படி இருப்பார், அவருடைய கலரு, அவருடைய எப்படி அது ஸ்டைல் எல்லாமே நாங்கள் அழகாக சொல்லுவோம், எங்களோட கண்ணுக்கு அழகாக காட்டுவோம். அவர் ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கூடிய நியாமத்தில் ஆகப்பெரிய ஒரு நியாமத் இந்த கண். நாங்கள் கண்ணை மட்டும் பார்க்குறண்டாலே கண் இல்லாத மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அதோடைய பெருமதி. ஒரு மனிதர் கண் இல்லாமல் வாழ்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்டால் தெரியும் கண்ணுடைய பெருமதியை. ஆக கண்ணு மாத்திரம் இல்லை, எங்கள் உடம்புலேயே கூட எத்தனையோ நரம்புகள், நாளும் எங்களோட நாக்கிலைக்கிற சுவை, நாக்கிலைக்கிற அந்த டேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டான்னு சொன்னால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எங்களுக்கு உப்பு தெரியாது, காரம் தெரியாது, புளி தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்போ அந்த சின்ன ஒரு நாக்கில் எவ்வளோ வித்தியாசமான டேஸ்ட் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, கேட்கக்கூடிய காது, நாங்கள் நுகரக்கூடிய அந்த மூக்கு, எங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிட்டா எங்களுக்கு ஒன்றுமே சுவாசிக்க கஷ்டம். ஒரு சாப்பாடு எடுக்கிறோம், அது பழுதாவிக்குதா, அது கெட்டு போய்க்குதா, நல்ல வாசமா அல்லது எப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த மூக்கு தான். ஒரு சாப்பாடை நாங்கள் எடுத்துட்டோம்ன்றா அதை சாப்பிட்றதுக்கு முன்னால் கண்ணு பார்க்குது, பார்த்து சொல்லுது நல்ல ஒரு சாப்பாடுன்னு கண் சொல்லுது. அப்படியோ வாய்க்கிட்ட போகும்போது மூக்கு அதை நுகர்ந்து சொல்லுது நல்ல டேஸ்ட் வாசம் இருக்குதுன்னு வாய் சாப்பிடுது, நாக்கால் சாப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம் சாப்பாடு சாப்பிடுது. ஒரு சாப்பாடு ஒரு கவலம் எடுத்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எத்தனை வேலை நடக்குது பாருங்கள். கையால் எடுக்கிறோம், கண் பார்க்குது, மூக்கு நுகருது, வாய் சாப்பிட்றோம், பல்லால் கடிக்கிறோம், அங்கே நாக்கு டேஸ்ட் ஆகுது, அப்படியே வாய்க்குள்ளே போகுது. எவ்வளோ பெரிய நியாமத் ரப்புல் ஆலமீன் எங்கள் உடம்புல செஞ்சிருக்கிறான். இது ஒரு மனுஷன் செய்ய போனால், நான் ஒரு ரொபோண்டு செஞ்சு அதை இப்படியாக பழக்க போனால் அந்த ரொபோ செய்யுமா? எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க தான் மனுஷனை மாதிரி மனிதனை மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் ட்ரை பண்ணினாங்க தான். ஆனால் யாராலும் சக்ஸஸ் ஆக முடிக்க முடியாது. ஒரு தோல் அல்லது ஒரு ரோமம் யாராலும் படைக்க முடியுமா? ஒரு ரோமம், இந்த சின்னொரு ரோமத்தை யாராவது ஒரு மனிதரால் உலகத்தால் படைக்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் அவ்வளோ பேர் நியமத் எங்களுக்கு செஞ்சிருக்கிறான். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்க்க போனால் அதை கணக்கிட்டே முடிக்க முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய நியாமத்துகள் தந்திரத்திலையும் பெரிய நியாமத்து என்ன தெரியுமா? எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கக்கூடிய குழந்தை பாக்கியம். ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்கின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துன் ஹயாத்து துன்யா. அல் மால் ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கக்கூடிய இந்த சொத்து செல்வமும், வல் பனூன் எங்களோட குழந்தை பாக்கியங்களும் ஜீனத்துன் ஹயாத்து துன்யா, துன்யாவுடைய அலங்காரம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கூடிய நியாமத்திலும் சிறந்த ஒரு நியாமத்து தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம், எங்களுடைய குழந்தை செல்வங்கள். எங்களோட மடியில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களோட கையில் நாங்கள் தூக்கி கொஞ்சக்கூடிய, நாங்கள் எங்களோட தோளுக்கு மேலால் பாஞ்சி விழுந்து விளையாடக்கூடிய குழந்தை செல்வம் ஈக்குது. அந்த குழந்தை பாக்கியம் ரப்புல் ஆலமீன் ஜீனத்துன் ஹயாத்து துன்யா, துனியாவுடைய அலங்காரம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமில்லை, அப்படியும் அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல் பனூன் அல் மால் அல் பனூன் அதுவுல்லக்கும் என்பதாக இன்னொரு இடத்துல சொல்றான். எந்த அளவுக்குண்டா உங்களோட குழந்தை பாக்கியம்
உங்களோட சொத்து செல்வம் உங்களுக்கு அதுவும் உள்ளக்கும், உங்களுக்கு எதிரி என்பதாகவும் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் நாங்கள் பார்க்கணும், ரப்புல் ஆலமீன் குழந்தை, சொத்து செல்வம் எங்களுக்கு ஒரு நிஅமத், அதே போல் ஜீனத்துன் ஹயாத்து துன்யான்னு சொல்கிறான். அதே மாதிரி இது ரெண்டும் உங்களுக்கு அதுவும் உள்ளக்கும் என்பதாக சொல்கிறான், உங்களுக்கு எதிரியும் என்பதாக சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையாகவும் தந்து அந்த அருட்கொடை எங்களுக்கு எதிரியாகவும் மாறுதுன்னு சொன்னால், எப்படி அல்லாஹ் தந்திருக்கிறானோ சரியான முறையில் நாங்கள் வழி நடத்தலைண்டா அது எங்களுக்கு எதிரியாக வந்து முடியும். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு தந்திரிக்கூடிய இந்த நியாமத்தை சரியான முறையில் நீங்கள் பக்குவப்படுத்தி அது போய் சேர வேண்டிய இடத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்களாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பின்னால் ஜீனத்துன் ஹயாத்து துன்யா என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி செய்யலைன்னு சொன்னால் அதுவும் உள்ளக்கும் உங்களுக்கு எதிரியாக நிற்கும். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அத்தா எனக்கு ஒன்றுமே சொல்லித்தரல, என்னுடைய அத்தா வந்து எனக்கு ஒன்றுமே தீனுடைய விஷயங்களை காட்டித்தரல, எங்களுக்கு எதிரியாக மாறி நிற்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ரப்புல் ஆலமீன் தந்திரிக்கூடிய இந்த நியாமத்தில் ஆகப்பெற நியமத்தை எங்களோட குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை செல்வம். குழந்தை இல்லாதவர்கள்ட்ட குழந்தைய பற்றி, குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டால் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக 15 வருஷமாக கல்யாணம் முடிச்சும் குழந்தை இல்லாதவர்களத்துல குழந்தை ஒன்று கிடைச்சா அவங்கள்ட்ட அந்த குழந்தைய பற்றி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம், எங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்சது ஒரு பெரிய ஒரு சொத்து என்பதாக சொல்லுவாங்க. உலகத்தில் வேற ஒன்றுமே வேணாம், இது மட்டும் இருந்தாலே போதும் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாராலும் கேட்க முடியாத, யாராலும் கொடுக்க முடியாத, உலகத்தில் கூட எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும் என்று முயற்சி செஞ்சாலும் கூட ரப்புல் ஆலமீன் இடத்துல குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருந்தால் யாராலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து தடுத்தாலும் கூட ரப்புல் ஆலமீன் நாடிதானண்டா கொடுக்கணுமெண்டா யாரோட துணையும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் கொடுத்தே ஆகுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதுக்கு சான்றிதழும் வச்சிருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆண்களுடைய தொடுதலும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் வெளியாகி காட்டியிருந்தான். கண்ணியமான, அது மாத்திரமில்லை, எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது கிட்டத்தட்ட 84 வயசுக்கு மேலே. ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்தது கிட்டத்தட்ட 80-82 வயசுக்கு மேலே. அல்லாஹ் நாடினால் அப்பவும் கொடுப்பான், சிறு வயதிலும் கொடுப்பான், யாரோட தொடர்பும் இல்லாமலும் கொடுப்பான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாலும் பிறந்த ரப்புல் ஆலமீன் படைத்தான். இப்படியாக ரப்புல் ஆலமீனுக்கு அவன் நாடியதை செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்தையக்கூடிய இந்த குழந்தை பாக்கியத்தை சரிவர நாங்கள் அதை பராமரிக்கணும். சாதாரணமாக ஒரு குழந்தையை நாங்கள் பராமரிக்கிறதா இருந்தால் அது கணவனுடைய மாத்திரம், தந்தையுடைய பொறுப்பு மாத்திரம் கிடையாது, 3 பேருடைய ஒத்துழைப்பு தேவை. முதலாவது, ஒரு குழந்தை ஒரு சாலிகான ஒரு குழந்தையாக வளரணுமாக இருந்தால் முதலாவது தந்தையுடைய பங்களிப்பு வேணும், குடும்பத்துடைய தலைவர் தந்தையுடைய பங்களிப்பு வேணும். அதே போன்று குடும்பத்துடைய தலைவி மனைவியுடைய அந்த குழந்தைக்குடைய பங்களிப்பு வேணும். 3வதாக குழந்தைகளும் பங்களிப்பு செய்யணும். இவங்க 3 பேருடைய பங்களிப்பும் சேர்ந்து தான் ஒரு சாலிகான ஒரு பிச்சலத்தை, சாலிகான ஒரு ஜெனரேஷனை நாங்கள் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இதுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய காலங்களில் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு ஒரு சான்றிதழாக வச்சிருக்கிறான். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் செய்த தியாகங்களை இந்த மாதம் முழுக்க நாங்கள் பேசி முடிச்சுட்டோம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இடத்துல சொன்னாங்க, அல்லாஹுடைய கட்டளை அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல விடணும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னது மாதிரி அப்படி விட்டாங்க. மனைவி அதுக்கு கேட்டாங்க, அல்லாஹுடைய கட்டளையா என்பதாக கேட்கும்போது ஆம் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னா அல்லாஹ் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போங்க என்பதாக சொன்னாங்க. அவங்க தீனுக்காக வேண்டி போனாங்க. திரும்பவும் வந்தாங்க. வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபந்துர் மாதா தரா என்பதாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க, அவங்களுடைய மகனை அறுப்பதாக கனவு காண்றாங்க. மகனிடத்தில் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, யா அபதி இஃபல் மா துமர் சதஜ்துனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். சொன்னாங்க, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டுச்சோ அதே போல் நீங்கள் செய்யுங்க. என்னை ஒரு பொறுமையாளர்களில் நீங்கள் சாபிரீன்களில் என்னை பெற்றுக்கொள்வீங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தீனுக்காக அவர் விட்டுட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மனைவி குழந்தைய வளர்த்தாங்க. குழந்தை எப்படி சொல்லிச்சிடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில், ஏன் அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. இங்கே இந்த குடும்பத்தில் இந்த 3 பேருடைய பங்களிப்பு அங்கே வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் விட்டுட்டு போகணும் என்று சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் மனைவி ஆமா சொன்னாங்க. அந்த நேரத்தில் மனைவி ஆமா நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது என்று சொல்லியிருந்தால், நீங்கள் போக வேணாம், இங்கே யார் எங்களை பாதுகாத்துக்கிறது, எங்களுக்கு யார் சாப்பாடு தாரது, எங்களோட குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வது, இந்த குழந்தை யார் வளர்க்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல கேள்வியாக கேட்டிருந்தால் இந்த தியாகம் வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னதோட விட்டுட்டு போனாங்க, மனைவி வளர்த்தாங்க, குழந்தையும் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னால் நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே 3 பேருடைய பங்களிப்பு அங்கே வருது. அதே போல தான் இப்படி 3 பேருடைய பங்களிப்பு வந்ததுனால ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பத்தை கபூல் செஞ்சு உள்ள சமுதாயத்துக்குமே படிப்பினையாக ரப்புல் ஆலமீன் மாற்றினான். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னி தாவத்து கோமி லைல வ நஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை தாவத்து கொடுப்பாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க. ஆனாலும் வலம் எஜிது, எந்த அளவுக்கு கண்டா கொஞ்சம் பேரை தவிர யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. தாவத்து கோமி லைல வ நஹாரா, இரவுலையும் தாவத்து கொடுப்பாங்க, பகலும் தாவத்து கொடுப்பாங்க. இரவு பகலாக மக்களை சமுதாயத்தின் பக்கம் அழைப்பாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. எந்த அளவுக்கு சொன்னால், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனைவியும் ஏற்றுக்கொள்ளலை, மகன் கனான் என்று சொல்லக்கூடிய மகனும் கூட ஏற்றுக்கொள்ளலை. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்துடைய சமுதாயம், ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக வாரதாக இருந்தால் 3 பேருடைய பங்களிப்பு தேவை. கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3 பேருடைய பங்களிப்பும் தேவை. இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல பார்க்குற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தீன்தாரியாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. எந்த அளவு என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு கப்பலை கட்டுங்க என்பதாக சொல்கிறான். ஒரு சஃபீனா, ஒரு கப்பல் உண்ட கட்டுங்க என்பதாக சொல்லும்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஓடாவிகள், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய மரத்துடைய சொல்கிறது என்ன, ஓடாவி தான் நான் சொல்கிறேன். இந்த இதெல்லாம் இந்த மரத்தால் செய்யக்கூடிய மேஜ கதிரெல்லாம் செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்ல, ஓடாவியா, ஆசாரி, அந்த வேலை பார்க்கக்கூடியதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்க என்பதாக. அவன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டணும். எங்கே கட்டணும்? கடலுள்ள ஒரு ஏரியாவில் தான் போயிட்டு கப்பலை கட்டணும். ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க கடலே இல்லாத ஒரு இடத்துல. உதாரணமாக புன்சாலாமில் கடலே இல்லை, இந்த இடத்துல ஒரு கப்பல் ஒன்று கட்டினா, இந்த காலத்தில் கப்பலை தூக்கிட்டு போகிறதுக்கு வாகன வசதியெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் வாகனம்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க கடலே இல்லாத ஒரு இடத்துல. இப்போ கடல் கட்டுறதா, இந்த கப்பல் கட்டுறதாக இருந்தால் ஒரு கோலசலங்குள்ள கட்டினா மக்கள் சொல்லுவாங்க, பரவாயில்ல, தண்ணியில் கடலுக்கு கொண்டு போகிறதா ஒரு கப்பல் கட்டுறாருன்னு சொல்லுவாங்க. இங்கே கப்பலை கட்டினா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவருக்கு இந்த தலை சரியில்லையோ, வேறு இங்கே தண்ணி இல்லாத இடத்துல கப்பலை கட்டி கொண்டு இருக்கிறாரு என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இவர் கொஞ்சம் தலை சரியில்லை, இவர் இரவு பகலாக என்னமோ பேசி கொண்டிருக்கிறாரு, தண்ணியே இல்லாத இடத்துல கப்பலை கட்டி கொண்டிருக்கிறாரு என்பதாக எல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரப்புடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, கப்பலை கட்ட ஆரம்பித்தாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
கப்பலை கட்டினதுக்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், வானத்துக்கு கட்டளையிட்டான், மழையை பொழியும்படி மழை பெஞ்சு கொண்டே இருந்துச்சு. பூமியில் கட்டளையிட்டான், பூமியிலிருந்து தண்ணி வெளியாகி கொண்டே இருந்துச்சு. பூமி தண்ணியை உள்ளுக்கு வாங்கல, அப்படி தண்ணியை வெளியாக்கிச்சு. வானத்திலிருந்தும் தண்ணி வந்து கொண்டு இருந்துச்சு, பூமியிலிருந்தும் தண்ணி வெளியாகி கொண்டு இருந்துச்சு. எந்த அளவுன்னு சொன்னால் முழு உலகமும் வெள்ளத்தால் மூடப்பட்டுச்சு என்பதாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் காபா உயர்த்தப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. முழு உலகமும் தூஃபான்னு சொல்லக்கூடிய வெள்ளத்தால் நிரம்பிச்சு என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் சோடியாக எல்லாத்தையும் ஏற்றிட்டு கடைசியாக மகனை கூப்பிட்றாங்க. யா புனை இருக்கம் மானா, என்னுடைய அருமை மகனே, எங்களோட வந்து சேர்ந்து ஏறிக்கோங்க, கப்பலில் வந்து சேர்ந்துக்கங்க என்பதாக கூப்பிட்டாங்க. அங்கே பாருங்க, மகன் காஃபிராக இருந்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யா புனை இருக்கம் மானா, என்னுடைய அருமை மகனே, என்னோட வந்து சேர்ந்து ஏறிக்கோங்க என்பதாக தான் கூப்பிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாருங்க, யா புனை அன்னி அதுபாவுக்க ஃபல்லூர் மாதா தரா, அங்கே கேட்டாங்க யா புனை என்னுடைய அருமை மகனேன்னு கேட்டாங்க. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற வாசகத்தை பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. யா புனை என்னுடைய அருமை மகனே, உங்களோட அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், என்ன செய்ய போறீங்க? யா அபதி, அவங்க சொன்னாங்க என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை கூப்பிடுறாங்க, யா புனை என்னுடைய அருமை மகனே இரக்கம் மானா, எங்களோட வந்து சேர்ந்து ஏறிக்கோங்க என்பதாக சொல்லும்போது மகன் சொன்ன வார்த்தை, அத்தாவை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களோட வந்து ஏற மாட்டேன், அண்ணா தெரியுது பாருங்க பெரிய ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே ஏறி நான் போயிட்டு என்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வேன் என்பதாக சொன்னாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா மகனே, இன்றைய நாளில் யாருக்கும் எந்த மன்னிப்பும் கிடையாது, இல்லாம ரஹிம ரப்புல் ஆலமீன் யாரை இரக்கம் பார்க்குறானோ அவர்களை தவிர யாரும் தப்ப முடியாது. இன்றைய நாளில் வந்து எங்களோட ஏறிக்கோங்க என்பதாக கூப்பிட்டாங்க. மகன் ஏறல. இப்போ எங்கே வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, அவர் அப்படியோ அது வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே இறந்து போகிறாங்க. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இப்படி பல உதாரணங்களை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சமுதாயத்தில் காட்டி வச்சிருக்கிறான். ஒரு குடும்பம் ஒரு நல்லொரு குடும்பமாக, ஒரு குடும்பம் சாலிகான ஒரு குடும்பமாக, ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினைக்குரிய சமுதாயமாக வரணுமாக இருந்தால் இந்த 3 பேருடைய பங்களிப்பும் கண்டிப்பாக தேவை. தந்தையுடைய பங்களிப்பு, தாயுடைய பங்களிப்பு, குழந்தையுடைய பங்களிப்பு, 3 பேருடைய பங்களிப்பும் தேவை. ஒருத்தருடைய பங்களிப்பு மாத்திரமே இது, 2 பேருடைய பங்களிப்பு இல்லை என்றாலும் அந்த குடும்பம் சரியாக வராது. 2 பேருடைய பங்களிப்பு இருக்குது, ஒருத்தருடைய பங்களிப்பு இல்லை என்றாலும் அந்த குடும்பம் சரியாக வராது. நான் இந்த சப்ஜெக்டை மட்டும் பேசுகிறதா இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். சுருக்கமாக நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு குடும்பம், ஒரு சமுதாயத்தை, ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குறதாக இருந்தால் எங்களுடைய 3 பேருடைய பங்களிப்பும் கண்டிப்பாக தேவை. அதுலேயும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் வீட்டுள்ளுக்கும் எப்படி இருக்கிறோமோ, வீட்டுள்ளுக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் வெளியாலையும். பின்னால் சத்தம் வருது, பயனை கேட்குறாங்களா அல்லது பேசி கொண்டிருக்கிறாங்களா? கதை ஓடுதான். நம்ம பேசுகிறதே நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு தான். இவ்வளவு முயற்சி செஞ்சு நம்ம ஒரு முன்மாதிரியான சமுதாயம் ஒன்று உருவாக்கணும் என்பதாகத்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் பெண்கள் அமைதியாக கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கொஞ்சம் கேளுங்க. எங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரயோசனம் உண்டாகும். இப்போ என்ன சொல்ல வர விஷயம் என்றால், நாங்கள் எங்களோட குழந்தைய ஒரு சாலிகான ஒரு குழந்தையாக உருவாக்குறதுக்கு தந்தையும் தாயும் அத்தாவும் அம்மாவும் ரொம்ப பங்களிப்பு செலுத்தணும். சில வீடுகளில் நடக்குது, அத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, அம்மா கொஞ்சம் லூஸாக விட்டுக்கிறாங்க. சில குடும்பத்தில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, சில இடங்களில் அத்தா லூஸாக விட்டுருக்கிறாங்க. குழந்தைகள் அத்தாவை கண்டா பயம், அம்மாவை கண்டா பயம் இல்லை. சில குழந்தைகளுக்கு அம்மாவை கண்ட பயம், அத்தாவை கண்ட பயம் இல்லை. இப்படியாக சில குழந்தைகள் இருக்குது. சில குழந்தைகள் இருக்குது, அத்தா வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் எல்லாம் சைலண்ட், அத்தா வீட்டை விட்டு போயிட்டா சைலண்ட் இல்லை. அம்மாவும் சொல்கிற சேர்ந்து டே அத்தா போயிட்டாரு, அது பிள்ளைங்க விளையாட்டு தான். சில குடும்பத்தில் இருக்குது, டே அத்தா வாராரு என்று சொன்னால் சரி, புள்ள சைலண்ட்.
அப்போ இது இப்படியாக இருந்தால் வீட்டுக்குள்ள ஒரு நடிப்பு உண்டாகும். எப்படி மனைவியும் குழந்தையும் சேர்ந்து ஒரு நடிக்க ஆரம்பிப்பாங்க. அத்தா ஒரு மாதிரியாக நடிப்பு, அத்தா போனதுக்கு அப்புறம் இன்னொரு நடிப்பு. சில மனைவிமார் என்ன செய்கிறாங்க, வீட்டில் கணவன் நீக்கிறது பொறுக்குதில்லை. எப்போ இவர் வீட்டை விட்டு போவார் என்று பார்த்துட்டு இருக்கிறார். எப்போ போக மாட்டாரா, எப்போ போவார், எப்போ டைம் ஆகும், அப்போ போனால் தானே கொஞ்சம் நிம்மதி எந்த மாதிரி சில மனைவி மாறிக்கிறார். சில கணவன் மாதிரி யோசிக்கிற. உங்களுக்கு ஒரு ஜோக் கொண்டு சொல்லலாம். இந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு இடையில வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் கொண்டு தான். ஒருத்தர் கால் வலியோட டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர்கிட்ட கால் வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு போனாராம். அப்போ டாக்டர் கேட்டாராம், என்ன செய்யுது, கால் வலியோட வந்திக்கிறீங்களே கஷ்டப்பட்டு, கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாராம். ஆமாம் கல்யாணம் முடிச்சுட்டேன். அப்போ கல்யாணம் முடிச்சுட்டா அப்போ விஷயத்தை கேளுங்களேன் எப்படின்னு. அப்போ ரொம்ப கால் வலியோட ஒரு டாக்டர்கிட்ட போய்கிட்டார். கால் வலியை கஷ்டப்பட்டு கால் வலியோட டாக்டர்கிட்ட போகிறாரு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, கஷ்டப்பட்டு வந்திக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டோன்னே ஆமாம் கல்யாணம் முடிச்சுட்டேன்னு சொன்னாராம். அப்போ கல்யாணம் முடிச்சு தனியாக வந்திக்கிறீங்களே, மனைவியை கூட்டிட்டு அவங்களை ஒத்தாசையாக வந்துடுறீங்க தானே அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், டாக்டர் கால் வலியே போதும், ஏன் வீணா தலைவலி அப்படி கேட்டார். அப்போ அந்த அளவுக்கு சிலவருங்களோட வாழ்க்கை இது வாட்ஸ்அப்பில் அந்த ஜோக்கு தான். நம்ம அப்படி இல்லை, நம்மெல்லாம் நல்லா தான் ஈகிறோம். அப்போ அப்படி சில கனவுமார் என்னது சும்மா வீணா தலைவலி அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் நம்ம ஒரு சமுதாயத்தை, சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக கஷ்டம். ரெண்டும் சேர்ந்திருக்கணும். அத்தாவும் என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரணும், மனைவியும் சப்போர்ட் தரணும், கணவனும் சப்போர்ட் தரணும், என்னோட குழந்தையும் எங்களுக்கு சப்போர்ட் தரணும். சில குழந்தைகள் அத்தாடத்துல பேசுறதுக்கு பயப்படுது, சில குழந்தைகள் அம்மாடத்துல பேசுறதுக்கு பயப்படுது, சில குழந்தைகள் அதில் அம்மா அத்தாடலையும் பேசுறது இல்லை. என்னோட ஒரே அம்மா தான் சண்டை, அதனால் அம்மா அத்தாவோட பேசுகிறதே இல்லை. அந்த குழந்தை வேற யாருக்கிட்டே போயிட்டு அந்த குழந்தையோட பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிட்ட எனக்கு இப்படி பிரச்சனை அது சொல்லுது, வீட்டில் ஒன்றுமே சொல்கிறதில்ல. இப்படியான இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்து தான் வெளியாகுது. எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக எங்களோட குழந்தை எங்களை பார்த்து தான் உருவாக ஆரம்பிக்கும். எங்களை ஒவ்வொன்றாக நோட் பண்ணணும். எங்களோட அத்தா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது என்று ஒவ்வொன்றாக எங்களோட குழந்தைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட அத்தாவை ஒரு ரோல் மாடலாக வச்சு அந்த குழந்தை உருவாக ஆரம்பிக்குது. அத்தா எப்படி போகிறாரோ அதே மாதிரி பின்னால் குழந்தை வாரதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ இப்படி பார்க்குற நேரத்தில் நாங்கள் சாதாரணமாக யாரும் நினைக்கக்கூடாது, இது சின்ன பிள்ளை தானே, சின்ன குழந்தை தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது என்று நாங்கள் கணக்கிட்டு விடுவோம். அப்படி சும்மா விடக்கூடாது. அந்த சின்ன வயசுல அந்த குழந்தை உன்னிப்பாக பார்க்குது, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம என்ன எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் போகுது, நம்ம மற்ற ஆளுகளில் எப்படி பேசுகிறோம், ஒவ்வொன்றாக அந்த குழந்தைகள் என்ன நோட் பண்ணுது. எங்களுக்கு தெரியாது, அந்த குழந்தைகள் நோட் பண்ணி அது உள்வாங்கிக் கொள்ளுது. அதை போயிட்டு வெளியால் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அந்த ஸ்கூல்லையும் ஒரு 10 பிள்ளைங்க வருவாங்க. 10 பிள்ளைகளும் 10 பேரண்ட்ஸுடைய குழந்தைகளாக இருப்பாங்க. அந்த 10 குழந்தைகளும் 10 விதமாக பேசும்போது அந்த 10 பேரிடத்துலேருந்தும் 10 விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். இங்கே அம்மா அத்தாடது ஒரு விஷயம் எடுக்கும், அங்கே 10 பேரிடத்து ஒரு விஷயம் எடுக்கும். இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய விஷயம் அந்த 10 பேரிடையும் போகும். இப்படியாக சமூகத்தோட பின்னி பிசைந்து வாழும்போது நல்ல குணங்களும் பெறுகிறது, கெட்ட குணங்களும் பெறுகிறது. இப்படியாக எல்லாமே கலந்து எங்களோட குழந்தைகளிடத்தில் வந்து கொண்டிருக்குது. கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எந்த குழந்தைய பார்த்தா தெரியணும் இதுவன் என்ன செய்ய போகிறான். இந்த குழந்தை, இந்த பையன் சாப்பாடு கேட்க போகுதா, அல்லது இந்த பையன் தூங்க போகுதா, இந்த பையன் படிக்கிற போகுதா, படிக்காமல் விளையாட போகுதா, இந்த பையனுக்கு என்ன இப்போ இந்த நேரத்தில் தேவையாக இருக்குது, இந்த நேரத்தில் படிக்கிறது சரியில்லை, கொஞ்ச நேரம் போயிட்டு விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லணும். சில நேரத்தில் விளையாடுறத விட்டுட்டு படின்னு சொல்கிற அளவுக்கு சில நேரங்கள் இருக்கும். சில நேரங்களில் தூக்கம் வரும், அந்த நேரத்தில் நம்ம படின்னு சொல்லி கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எந்த ஒன்றுமே மண்டையில் ஏறாது. அந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் போய் தூங்க வச்சுட்டு படிக்க சொல்லுங்க, நல்லா படிக்கும். இப்படியாக எங்களோட குழந்தைய நாங்கள் எப்படி கைட் பண்ணணும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது எங்களோட வீட்டுக்குள்ள ரோல் மாடல் அம்மா அத்தா.
ஒரு பாடசாலையில் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு படிக்கக்கூடிய அந்த குழந்தை அங்கே டீச்சர்ஸ்மார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த செய்தியை குடும்பத்திலிருந்து வீட்டுக்குள்ளேருந்து பிள்ளைகள் போகணும். அந்த ஸ்கூலுக்கு போகணும். அதை 100 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னால் 100 பிள்ளைகள் எடுத்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்களும் கொண்டு அந்த பிள்ளைகளை தாவும். ஸ்கூல் போய் வரும்போது அந்த குழந்தை எப்படி வருகுதுன்னு நான் நோட் பண்ணணும். நல்லா வருகுதா, நான் போகும்போது நல்ல மாதிரியாக போணுச்சு, நல்லபடியாக போன குழந்தை வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது, எண்ணத்தில் வருது, ஏதோ ஒரு நல்ல உங்களுக்கு தெரியாமைக்கும் நீங்கள் அவதானிச்சு பாருங்கள். சில வேலைகளை பிள்ளைங்க நம்ம யாருமே செய்யலையே, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்த என்று பார்த்தா அது ஸ்கூலில் படிச்சிருக்கும், அந்த குணம் ஸ்கூல்லேருந்து பிடிச்சிருக்கும். இப்படியான சில விஷயங்கள் எங்களுக்கிட்ட குழந்தைகளை வந்து ஒட்ட பார்க்கும். அந்த நாங்கள் செய்கிறோம் அதை இது சரியில்லை, இது நல்ல குலம் இல்லை இல்லை மகன், இதை வந்து நாங்கள் சேர்ந்த நல்லதில்லை நம்ம குடும்பத்துக்கு என்பதாக பேசி அது இல்லாமக்கணும். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைய ஒரு சாலிகான ஒரு குழந்தையாக மாற்றணுமா இருந்தால், சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி குழந்தையாக நாங்கள் கொண்டு வரணுமா இருந்தால், முதல் கணவனும் மனைவியும் அதுக்கு முயற்சி செய்யணும். நாங்கள் நினைக்கக்கூடாது ஸ்கூலில் விட்டுட்டோம், ஸ்கூலில் டீச்சர்ஸ்மார் பார்த்துக்கொள்வாங்க, வீட்டில் அம்மா இருக்கிற அம்மா பார்த்துக்கொள்வா, நம்ம வந்து வேலையை பார்த்துக்கொள்வோம், நம்ம வந்து தொழிலை பார்ப்போம் என்று சொல்லிட்டு துனியாவுடைய தொழில்களில் அந்த முயற்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கன குழந்தைகள் எங்களுடைய பாசம் இல்லாமல் போகுது, அத்தாவுடைய பாசம் இல்லாமல் அம்மாவுடைய கூட நேரம் இருக்குது. சில குழந்தைகள் ஸ்கூலில் கூட நேரங்கள் கழிக்குது. காலையில் 8 மணி இருந்து சாயங்காலம் 5 மணி வரை ஸ்கூல்லே கழிக்குது. இப்போ ஸ்கூலில் அதிகமான நேரங்கள் பிள்ளைங்க கழிக்குது. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வருகிறது, ஒரு 4 ஹவர் வீட்டில் இருக்குது, 5ஆவது ஹவர் பிள்ளைங்க தூங்க போயிடுது. அப்போ எங்களோட கலந்து பேசுகிற டைம் கொஞ்சம் குறவாகிக்குது. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற நேரம் 2-3 ஹவர் தான். அந்த 2-3 ஹவருக்குள்ளே குழந்தைய நாங்கள் சரி செஞ்சிடணும். இந்த ஒரு 10 மணித்தியால ஸ்கூலில் படித்த அந்த படிப்புகளை இங்கே கொண்டாந்து நாங்கள் அலசி பார்த்து ஆராய்ஞ்சி அதில் நல்லது கெட்டது எதுன்றத நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை வெளியாக்கிட்டு அதை நாங்கள் பிள்ளைக்கு கொடுக்கணும். இப்படியான விஷயத்த கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யணும். மனைவி மாத்திரம்தான் அது பொறுப்பு இல்லை, கணவன் மாத்திரம்தான் பொறுப்பு இல்லை, 2 பேருமா சேர்ந்து தான் குடும்பத்தை வளர்க்குறது. ஒரு கையில் 2 கையும் சேர்ந்த சத்தம் வர்றது போல, 2 கையும் சேர்ந்து சத்தம் வருவது போல கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை வளர்க்கும் போது அந்த குழந்தை சரியான ஒரு குழந்தையாக வர ஆரம்பிக்கும். ஆக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாங்கள் அதிகமானவர்கள் துனியாட விஷயத்தில் அதிகமாக சேமிக்கிறோம். ரப்புல் ஆலமீன் தந்தரிக்கோட 2 விஷயம்தான், அல்மால் வல் பனூன். அல்மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, துனியாவுடைய அலங்காரம் என்று சொன்னது 2 தான். சொத்தும் செல்வமும் இந்த குழந்தையும் தான். சொத்து செல்வம் இந்த குழந்தையும் தான் ரப்புல் ஆலமீன் சொன்னான் ஜீனத்துல் ஹயாத்து துன்யான்னு. உங்களோட உலகத்துடைய அலங்காரம் இது 2 தான், வேற எந்த ஒன்றையும் சொல்லலை. அழகான வீடு கட்டுங்க, அழகான வாகனம் வாங்குங்க, நல்லதாக இருங்க, நல்லதாக விடுங்க என்று ரப்புல் ஆலமீன் சொல்லலை. ஜீனத்துன் ஹயாத்து துன்யா உலகத்துடைய அலங்காரம் அல் மால் வல் பனூன், சொத்து செல்வம், அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளும் தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அதுவும் உள்ளக்கும், அல் மால் வல் பனூனும் அதுவும் உள்ளக்கும் என்பதாக சொல்கிறான். அப்போ நாங்கள் சொத்தை சேகரித்து நாங்கள் நான் சொத்து சேர்க்க வேணான்னு சொல்ல வரல. ரப்புல் ஆலமீன் உலகத்தை தந்திருக்கிறான், எவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்க்கணுமோ சேர்த்து அதில் பயன்பெறணும். இந்த உலகத்தில் நாங்கள் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் தொழுகையை முடித்ததுக்கு பின்னால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், உலகத்தில் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் துனியாவை தேடிக்கோங்க என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதனால் நாங்கள் துனியாவை தேடிக்கொள்ளணும் தான். அந்த தேடின துனியாவை ஆகிறதுக்கு மாற்றணும். உதாரணமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம். உதாரணமாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, அல்லது வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு செய்ய வருவாங்க தானே. வேலை செய்ய வரவங்க இங்கேயே சம்பாதிச்சு இங்குள்ள காசை சேர்த்து வச்சிருந்தா, உதாரணமாக நான் வந்து வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சம்பாதிச்சு இங்கே சேர்த்து வச்சுட்டு இங்குள்ள காசை நான் ஊருக்கு கொண்டு போகும்போது மாற்றாமல் நான் கொண்டு போனால் அந்த காசை என்ன செய்யணும்? அங்கே அந்த காசை பாவிக்கலாம், இங்கே நாட்டில் தான் அந்த காசை பாவிக்கலாம். நான் ஊருக்கு போகும்போது அங்குள்ள காசாக இந்த காசை நான் மாற்றிட்டு போகணும். நான் மாற்றாமல் போனால் அங்கே பாவிக்க முடியாது. அங்கே பாவிக்க முடியாதுன்னு சொன்னால் அது குப்பையில் தான் வீசணும், வேறு வழி செய்யலாம். வேறு என்னத்தை செய்யணும்? அந்த காசை கொடுத்தா சாப்பாடு தருவானா? தரமாட்டான். இங்குள்ள காசுக்கு இங்கே தான் பெறுமதி.
இங்குள்ள காசை நான் வேறு இடத்துல போயிட்டு சாப்பாடு தரான்னு சொன்னால் சாப்பாடு தர மாட்டேன். அதே போல் உலகத்தில் நாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கிறோமோ இந்த சம்பாத்தியத்தை ஆகிரத்துக்கு நாங்கள் மாற்றி வைக்கணும். ஆகிரத்துக்கு நாங்கள் மாற்றாமல் போனோம்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருப்போம், எல்லா சம்பாத்தியமும் வேறொரு ஆளில் கைக்கு போகும். வேறொருத்தர் அதுக்கு ஒரு உரிமையாளர்களாக, அதுக்கு வேறொருத்தர் முதலாளியாக, வேறொரு அதுக்குள்ளே வேறு சண்டைகள் அது இதுகள் வந்து கொண்டிருக்கும். அது வேறு விஷயம். நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்தில் அதில் கொஞ்சம் தானே செய்யணும், ஆகிரத்துக்கு நாங்கள் மாற்றி வைக்கணும். அதே போல் எங்களோட குழந்தைகள் நாங்கள் சம்பாதிக்கிறோம், ரப்பல் ஆலமீன் தந்திக்கிற நியாமத்தில் உண்டு குழந்தைகள், அதை நாங்கள் ஆகிரத்துக்கு மாற்றி வைக்கணும். நபி அவங்க சொன்னாங்க 3 விஷயம் சொன்னாங்க. நீங்கள் மவுத்தானதுக்கு அப்புறம் இதா மாத்தல் இன்சான் இன்கத்த அமலுகு, ஒரு மனிதன் மவுத்தாகிட்டா எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு எல்லாமே இல்லா 3 சொன்னாங்க. சதக்கத்தின் ஜாரியா, வலதும் சாலியும் எது அழகு, எல்முல் இன்தபோ நீங்கள் பிரயோசனம் தரக்கூடிய அறிவு, அதே போல் நீங்கள் சதக்கத்தின் ஜாரியாவாக செஞ்சு வச்ச விஷயம் அது 2 சொன்னாங்க. வலதும் சாலிகும் எது உலகு, சாலிகான ஒரு குழந்தையை பெற்று வச்சுட்டு போய்க்கிறீங்க, அந்த சாலிகான குழந்தை உங்களுக்காக வேண்டி எது உலகு துவா செஞ்சு கொண்டிருக்குது, அது கபர் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் மௌத்தானாலும் எங்களுக்கு சதக்கத்தின் ஜாரியாவாக எங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம், நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய குழந்தைகள். நாங்கள் விட்டுட்டு போகிற அந்த குழந்தைகள் எனக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும். அவர் போயிட்டாரு, போனது தான் அப்படின்ட்டு விட்டுடக்கூடாது. சில குழந்தைகள் சில அத்தாமார்களை இன்று வரைக்கும் ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறாங்க. மௌத்தானதை இப்போ நாங்கள் இன்றைக்கு மாஷால துவா செஞ்சோம். 5 வருஷம் அவங்களுடைய அத்தா இறந்து போன்னு சொன்னாங்க. ஃபாரூக் அண்ணன் 2 ஃபாரூக் அண்ணன். அப்போ அதில் சொன்னாங்க இன்னொரு ஃபாரூக் அண்ணன். அப்போ 5 வருஷம்னு சொன்னாங்க. அப்போ 5 வருஷம் பாருங்கள், அந்த குழந்தைகள் ஞாபகப்படுத்தி துவா செய்யும் போது அவங்களோட கபருக்கு அது நன்மை போய் கொண்டிருக்கும். அதை பார்த்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் மாஷா அல்லாண்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்ததுக்கு அந்த குழந்தை செய்கிற நன்றி கடன். கஷ்டப்பட்டு தானே சாதாரணமாக ஒரு குழந்தை வளர்க்கணும், சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைய வளர்த்தவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைய ஒரு ஆளாக ஆக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்ன்றது. இரவு பகலாக நாங்கள் கடையில் வேலை செஞ்சு இரவு பகலாக கண்முழிச்சு அந்த குழந்தைய தூங்குற நேரம் அது எழும்பாமல் அது நோயை பார்த்து அது கொஞ்ச நேரம் காய்ச்சலாக இருந்தால் அதை காய்ச்சலை சரி பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நாங்கள் வளர்த்து ஒரு ஆளாக ஆக்கிடுறோம். அப்போ அந்த குழந்தைய ஆளாக ஆக்கிடுற நம்ம அந்த பெற்றோரை மறந்துடக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க என்றதை நாங்கள் மறக்காமல் அவங்களுக்கு துவா செய்யணும். அதனால தான் அப்படியான ஒரு குழந்தைகளை நாங்கள் விட்டுட்டு போகணும். மௌத்தானதோடு எங்களை விட்டுட்டு கை கழுவிட்டு போகிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்ல வரேன், எங்களோட குழந்தைகளை நாங்கள் சாலிகான குழந்தைகளாக உருவாக்கணுமா இருந்தால் தாயும் பங்களிப்பு செய்யணும், கணவனும் பங்களிப்பு செய்யணும், குழந்தைகளும் அதுக்கு பங்களிப்பு செய்யணும். அந்த குழந்தைகள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மனம் விட்டு பேசி உனக்கு என்ன தேவை, எப்படி செய்ய போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க, அதிடத்துல கேட்டு அதை சரியாக செஞ்சுட்டு போகணும். எங்களுடைய பிடிவாதத்தில் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி பிடிவாதத்தில் வளர்ப்பமாக இருந்தால் அந்த குழந்தை வேறொரு வழியை தேட ஆரம்பிப்பான், வேறொரு லைனில் தான் போக ஆரம்பிப்பான். அத்தா இருக்கும் போது மாதிரி இருப்பான், அத்தா இல்லாத நேரத்தில் ஒரு வேறு மாதிரி அந்த குழந்தை நடிக்க ஆரம்பிப்பான். அப்போ நடிப்பிலேயே வாழ்க்கை ஆரம்பிக்கும். அது இல்லாமல் அந்த குழந்தையிலிருந்து நாங்கள் ஓப்பனாக பேசி சரியாக இவனுடைய எதிர்காலத்தை சரி செஞ்சு இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீக்கணும்ன்றதை கலந்து பேசி மனம் விட்டு பேசக்கூடிய குழந்தைகளாக எங்களோட குழந்தைகளை நான் உருவாக்கி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சு கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அப்படி எங்களோட குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக உருவாக்குறதுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செஞ்சு கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.